இங்கே எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் போடுற விஷயத்தை முழுசாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்படும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் புஷ்பான்னு ஒரு படம் வந்துங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மக்லர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கத்தையும் எந்த ஒரு அரசையும் மதிக்காமல் எந்த ஒரு வரியும் கட்டாமல் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஸ்மக்லிங் பண்ணுவார். அவரை ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணி படம் எடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மிகப்பெரிய வசூலியை வாங்கியிருக்குங்க. இதில் சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு கேட்டால் கண்டிப்பாக துக்கம் தாங்க பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சினிமான்றது சமூக அக்கறையும் சமூக விழிப்புணர்வும் சமூகத்தை ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்துக்கு சினிமான்றது மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. இந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்பாண்ட படத்தை பார்த்து என்னோட ஸ்கூலில் இருக்க பசங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கு அவங்க பண்ணுற பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் வந்து தோற்று போய்ட்டு தான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது. ஒரு சமூகத்தில் நல்ல மனுஷனை உருவாக்கி விடுற பங்கு பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிச்சயமாக ஆசிரியர்களும் உண்டு. அப்படியேப்பட்ட சமூக அக்கறை உள்ள ஆசிரியர் தான் இந்த டீச்சர் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் அந்த குழந்தைங்க மனசை எவ்வளவு பாதிக்க சொல்லிட்டு அவங்க மனசு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னோட 20 பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுவாங்க, வரி கட்டுவாங்க. அது இல்லாமல் டேக்ஸ் கட்டாமல் இருக்கவங்கள வந்து தண்டிப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் அரசுக்கு எதிராக இருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அரசாங்கத்தை எதிர்த்து தப்பான வழியில் ஸ்மக்லிங் பண்ணி அவரை ஹீரோவாக காட்டி இது எந்த மாதிரி மனநிலையை கொண்டு போக தெரியலங்க. அது கூட பரவாயில்லைங்க. இந்த புஷ்பான ஃபர்ஸ்ட் படத்துக்கு நடித்த ஹீரோவுக்கு வந்து நேஷனல் அவார்டெலாம் கொடுக்குறாங்க. யாரா நீங்களாண்டே எங்கன்றா வரீங்க? அதுக்காக இந்த வீடியோ போகிறோன்னா பார்த்தீங்கன்னா என் இஷ்டத்துக்கு யாரும் படம் எடுக்க சொல்லுங்கள். நல்ல படங்களை எடுங்க, பொழுதுபோக்கு படங்களை எடுங்க, குறைஞ்சபட்சம் சமூக அக்கறையில் படம் எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சினிமான்றது மிகப்பெரிய ஊடகம். அந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஸோ இந்த காரணத்தால் என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தன் வரி கட்டலையா அவனை கெட்டவனாக காட்டுங்க, ஒருத்தன் அரசாங்கத்தை ஏமாத்துறானோ அவனை கெட்டவனாக காட்டுங்க, அரசுக்கு தெரியாமல் ஸ்மக்லிங்கோ பண்ண எது பண்ணாலுங்க அரசுக்கு எதிராக செயல்பட்டு அவனை கெட்டவனாக காட்டுங்க. அப்போ தான் அது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரையும் ஒரு இளம் வயது உள்ளவங்களையும் அது மனசில் போய் பதியும். சினிமா படம் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மரம் கடத்தல்காரனையும் ஒரு கோல்டு திருடனையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக காட்டுங்க அப்படின்னா அதை பார்க்குற சின்ன பசங்க இதுதான் ஹீரோயிஸும், இப்படி இதுதான் ஹீரோயிஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனால் அது சட்டப்படி தப்பு. இதை பண்ணால் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்குன்ற பயம் எல்லாரோட மனசு சின்ன பெரியவங்க அந்த மனசில் வந்து பதியணுங்க. தப்பு பண்ணால் அது பெரிய அளவில் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குன்னு சொல்லிட்டு. சார் இந்த மாதிரிலாம் சொல்ல நீ யாருன்னு கேட்குறியா? நானும் உங்களை மாட்டாங்க, உங்களை ஒருத்தன் தான். எங்கள் வீட்டில் இருக்க பசங்க இந்த மாதிரி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் சுட்டி காட்ட பாருங்கள். நன்றி.